சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆவடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடித்திருவிழா கோலாகலம் கொண்டாட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்தி. வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆவடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் ஆடித்திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். இனி விரிவான செய்தி. ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 20ஆம் ஆண்டு ஆடித்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆடி மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையான 11/8/2024 அன்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் மாலை சிம்ம வாகன அலங்காரத்தில் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக 9/8/2024 வெள்ளிக்கிழமையன்று காலை கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் ஆராதனையும் நடைபெற்றது. 10/8/2024 சனிக்கிழமையன்று மாலை ஊஞ்சல் சேவை மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சியும் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பதினொன்று 8/2024 ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 11 மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரும் ஆவடி சட்டமன்ற உறுப்பினருமான திரு சாமு நாசர் அவர்கள் வருகை தந்தார். ஆவடி மாமன்ற 42வது வார்டு உறுப்பினரும் ஆவடி மாநகர மண்டல குழு தலைவர் ஆன திரு ஜி ராஜேந்திரன் மற்றும் 40வது மாமன்ற உறுப்பினரும் ஆவடி மாநகர கட்டமைப்பு குழு உறுப்பினருமான திரு சத்யா கோ ரவி விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்தனர். அப்போது அலகு குத்துதல் உள்ளிட்ட நேர்த்திக் கடன்களை பக்தர்கள் அம்மனுக்கு செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கூழ் அமுது படைக்கும் நிகழ்ச்சியும் கும்பப்படையிலும் இடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மாலை அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. திருவீதி உலா புறப்பட்டு சென்றபோது 108 தேங்காய்கள் உடைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அம்மன் திருவீதி உலா வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளின் வீதி வழியே ஊர்வலமாகச் சென்றபோது வழியெங்கும் பக்தர்கள் தேங்காயை உடைத்தும் கற்பூர தீபம் காட்டியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் திருவீதி உலா வந்த காட்சியைக் காண வழியெங்கும் பக்தர்கள் திரண்டிருந்தனர். அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 20ஆம் ஆண்டு ஆடிக்கிருத்திகை விழாவை அறங்காவலர் குழு தலைவர் திரு லயன் MD சண்முகசுந்தரம், அறங்காவலர்கள் திரு சி செல்வம், திருமதி கே மல்லீஸ்வரி ஆகியோர் சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து 9/8/2024 முதல் 11/8/2024 வரை நடத்தினர். விழா ஏற்பாடுகளை திருப்பணி சபையின் தலைவர் திரு ஆர் குமார், செயலாளர் திரு ஆர் சத்யநாராயணன், பொருளாளர் திரு டி கோவிந்தராஜுலு, துணை பொருளாளர் திரு எஸ் அன்பழகன் ஆகியோர் செய்திருந்தனர். ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் 20வது ஆண்டு ஆடி விழா இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆடி விழாவில் வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமமும், சனிக்கிழமை அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை மற்றும் அங்கே ஒரு பாட்டு கச்சேரியும் நடைபெற்றது. இன்று 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அபிஷேக ஆராதனையும் 11 மணி அளவில் அம்மனுக்கு கூழ் வார்த்தலும் இப்பொழுது 4 மணி அளவில் அம்மன் புறப்பாடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்விழாவுக்கு ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் திரு சாமு நாசர் அவர்கள் வருகை தந்து இந்த அம்மனை வழிபட்டு சென்றார்கள்.
அத்துடன் எங்கள் பகுதியினுடைய கவுன்சிலர் திரு சத்யா கோ ரவி அவர்களும், அறங்காவலராக திரு சண்முகசுந்தரம் தலைவர் அவர்களும், அறங்காவலராக நான் சி செல்வம் அவர்களும், திருமதி மல்லீஸ்வரி அவர்களும் இந்த கோயிலை அறங்காவலர்களாக இருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த கோயிலில் திருப்பணி சபை என்று திரு குமார் அவர்களும், திரு சத்யநாராயணன் அவர்களும், திரு கோவிந்தராஜி, திரு டிடிஆர் அவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் நம்ம முக்கிய நபர்களாக திரு விஜயன், திரு கார்த்திகேயன், திரு சுப்பிரமணி ராஜு மற்றும் முக்கிய பிரமுகர்கள் இந்த விழாவை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக கிருஷ்ணமூர்த்தி என்பவர்களை எடுத்து முன்னின்று அதை எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் இந்த பகுதியில் இந்த கோயிலினுடைய மக்களுக்கான சேவை, ஆண்டவனுடைய அனுகிரகம் சிறப்பாக மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன்.